Problem on metric space. Let D1 and D2 be two metric on M. Define D of x comma y equal to D1 of x comma y plus D2 of x comma y. Then prove that D is a metric on M. இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு மெட்ரிக் கொடுத்துட்டாங்க. D1 D2ங்கிறது ரெண்டு மெட்ரிக். அப்போ என்ன ஆகும்னா இந்த D1 satisfy the four conditions, D2 satisfy the four conditions of metric definition. நம்ம அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணும்போது F ஒரு ஃபங்க்ஷன், G ஒரு ஃபங்க்ஷனு, F ப்ளஸ் G இஸ் அனதர் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி D1 ப்ளஸ் D2 ரெண்டையும் ஆட் பண்ணால் Dங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. அந்த ஃபங்க்ஷனும் மெட்ரிக் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது D satisfy the four condition அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், இஸ் ஃபெமிலியர், D of x, y greater than or equal to 0 நம்ம சொல்கிறது. ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ let x, y ஃப்ரம் எம்ல தான் சொல்லியிருக்காங்க, அதனால் அங்கேருந்து எடுத்துக்கிறோம். ப்ரூவ் த D is a metric on Mன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு எலமெண்ட் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு now D of x, y எழுதுகிறோம். ஃபஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு, தட் இஸ் D of x, y greater than or equal to 0ன்னு சொல்கிறதுக்கு, பை த டெஃபினிஷன் படி இட் கேன் பி ரிட்டன் as D1 of x, y ப்ளஸ் D2 of x, y. D1 மெட்ரிக், D2 மெட்ரிக்குங்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும், D1 satisfy the first condition of metric, that is D1 of x, y greater than or equal to 0. D2 satisfy the first condition of metric, that is D2 of x, y greater than or equal to 0ன்னு வரும். ஸோ அப்போ D1 D2 greater than or equal to that means ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். அல்லது இது ரெண்டுமே ஜீரோவாக இருக்கலாம், ஒன்று ஜீரோ இன்னொன்று பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ இந்த மூணு ஆப்ஷன்லேயுமே 0 ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ, 0 ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ, அல்லது ரெண்டுமே 0 அல்லது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்லையுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ இந்த சம்மேஷன் இஸ் ஆல்சோ கிரேட்டர் than or equal to 0. Therefore the first condition of metric is satisfied because D1 and D2 are metricங்கிறதுனால. Next we will go to see the second condition of metric. It is it satisfied by D of x, y அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். The second condition, this is nothing but to prove D of x, y equal to 0 if and only if x equal to y நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். D of x, y equal to 0 is nothing but D என்னென்னு எழுதுகிறோம், D1 of x, y plus D2 of x, y equal to 0ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணால் 0 வருதுன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், சேம் மெஷர்மெண்ட் இருக்கணும், ரெண்டுக்கும் சேம் மெஷர்மெண்ட், ரெண்டுமே எக்ஸு, இன்னொன்று மைனஸ் எக்ஸு, அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன் எக்ஸாக இருந்தால் தான் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 0 வரும். இது ஒரு கண்டிஷன். அல்லது இன்னொரு கண்டிஷன் என்ன, ரெண்டுமே 0 இருந்தால் தான் 0 வரும். இப்போது இதில் D1 of x, y பாசிட்டிவ்னா D2 of x, y மைனஸாக இருந்தால் நமக்கு 0 வரும். அல்லது D2 ப்ளஸ்ஸாக இருந்து D1 மைனஸாக இருந்தால் 0 வரும். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், D1 and D2 ஆர் மெட்ரிக். அப்போ D1 of x, yயும் பாசிட்டிவ் வேல்யூ greater than or equal to 0, D2 of x, yயும் greater than or equal to 0. that means the பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ ரெண்டுமே greater than or equal to 0வாக இருக்கிறதுனால, பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பாசிபிள் தான் இருந்தாகணும். தட் மீன்ஸ் D1 of x, yயும் என்னவாக தான் இருந்திருக்கணும், 0வாக தான் இருந்தாகணும். D2 of x, y என்னவாக தான் இருந்திருக்கும், 0வாக தான் இருக்கும். இதனால் D1 and D2 are metric. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை த ஃபஸ்ட் கண்டிஷன் ஆஃப் மெட்ரிக்குங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மெட்ரிக்குடைய கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ஸ் D1 and D2 are metricங்கிறதுனால what is the second conditions, D1 of x, y equal to 0ன்னு என்ன ஆயிரும், if and only if x equal to yன்னு எழுதிட முடியுமா? அப்போது அதே தான் D2 மெட்ரிக்காக இருக்கிறதுனால D2 of x, y 0னா x equal to y நம்மளால் எழுத முடியும், the second condition of metric பொறுத்து. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம x equal to y and இங்கேயும் நம்மளுக்கு என்ன வருது, x equal to y. that means நம்ம டோட்டலாகவே என்னன்னு சொல்லலாம், x equal to yன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது if and only if இது இருந்ததுன்னா இது இருக்குங்கிறது தான் மெட்ரிக்குடைய செகண்ட் கண்டிஷன்.
இந்த இதெல்லாம் ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் நம்மளால் கொடுக்க முடியுமாங்கிறத பார்த்துக்கிடுவோம். இது தனித்தனியாக 0 இருந்தால் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0 தான் வரும். அப்போ இந்த ஸ்டெப்லேருந்து என்னால் இந்த ஸ்டெப் போக முடியும். ஸோ நான் ரிவர்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்க முடியுது. அடுத்து இந்த ஸ்டெப்லேருந்து இங்கே வர முடியும்னா பார்க்கணும். இது யார் இஸ் நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன் தி கிவன் ப்ராப்ளம். அப்போ கண்டிப்பாக இங்கே நம்மளால் ரிவர்ஸ் இம்ப்ளிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ ஃபைனலி வி கெட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 if and only if x equal to y. Therefore the second condition of metric is satisfied. Next we will go to check the third condition of metric. Third condition என்ன ப்ரூவ் பண்ணணும்னா d of x, y equal to d of y, x நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். d of x, y. ஸோ given டேட்டா படி இது எப்படி எழுதலாம்னா d1 of x, y plus d2 of x, y நம்மளால் எழுத முடியும். Here d1 and d2 are metric is also given in the problem. So d1 and d2 satisfy the third condition of metric. That is, since d1 and d2 is metric, since d1 and d2 is metric, ரெண்டுமே மெட்ரிக்காக இருக்கிறதுனால d1 of x, y d1 of y, x எழுத முடியும். d2 of x, y d2 of y, x நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த கண்டிஷன் இங்கே அப்ளை பண்ணி கன்வெர்ட்னஸ் d1 of y, x plus d2 of y, x that's equal to இப்போது d1 plus d2 ஆட் பண்ணால் dன்னு எழுத முடியும். ஆனால் அங்கே இருக்கிற டேர்ம்ஸை பார்த்துக்கணும். இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் தான் டியோடைய ஃபஸ்ட் டேர்மாக இருக்க முடியும். இங்கே ரெண்டுலேயுமே ஒய் தான் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ ஒய், எக்ஸ். ஸோ டி ஆஃப் எக்ஸ், ஒய் சாட்டிஸ்ஃபை டி ஆஃப் ஒய், எக்ஸ். தேர்ஃபோர் தேர்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து ஃபோர்த் கண்டிஷன் பார்க்க போகிறோம். fourth condition enna triangle inequality d of x, z is less than or equal to d of y, x, y plus d of y, z. So let three elements எடுத்துக்கிறாங்க x, y, z from மெட்ரிக் எம்லேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே டிசி மெட்ரிக் ஆன் எம் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் எம்ங்கிறதுனால எம்லேருந்து 3 எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபாலோ பண்ண போகிறோம்னா கிவன் கண்டிஷன் d1 இஸ் மெட்ரிக், d2 இஸ் மெட்ரிக்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துப்போம். சின்ஸ் d1 இஸ் மெட்ரிக், d1 மெட்ரிக்காக இருக்கிறதுனால அந்த மெட்ரிக்குடைய ஃபோர்த் கண்டிஷன் d1 கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? d1 ஆஃப் x, z is less than or equal to d1 of x, y plus d1 of y, z நம்மளால் எழுத முடியும். அதே மாதிரி since d2 is metricங்கிறதுனால since d2 is metricங்கிறதுனால d2 of x, z is less than or equal to d2 of x, y plus d2 of y, z அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் d1, d2 மெட்ரிக்குங்கிறனால நமக்கு கிடச்சிருக்கு. இதை ரெண்டையும் யூஸ் பண்ணி d இஸ் மெட்ரிக்னு சொல்லணும். அதாவது d சாட்டிஸ்ஃபை த லாஸ்ட் ஃபோர்த் கண்டிஷன் நம்ம சொல்லணும். ஸோ we add these two conditions, adding we take this 1 and 2, adding 1 and 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும்னு பார்ப்போம். இப்போ ரெண்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் d1 of x, z ப்ளஸ் அண்ட் d2 of x, z இருக்கா. ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே ஆட் ஆகும். ஸோ d1 of x, z ப்ளஸ் d2 of x, z இஸ் லெஸ் than or equal to, அடுத்து என்ன பண்ணிடலாம், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் வித் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வித் செகண்ட் டேர்ம்னு எழுதுகிறோம். d1 of x, y plus d1 of d2 of x, y first with first, அடுத்து second with second, d1 of y, z plus d2 of y, z. இப்போ நம்மளோட டெஃபினிஷன் ஃபாலோ பண்ணுறோம். d1 plus d2ங்கிறது d நம்மளால் எழுத முடியல, அதை அப்ளை பண்ணுறோம். இப்போ d1 of x, z plus d2 of x, z பதிலாக d of x, z யூஸ் பண்ணுறோம். லெஸ் than or equal to, அதே மாதிரி d1 plus d2 of x, y பதிலாக d of x, y plus d of y, z. Hence d satisfy the fourth condition of metric on M.
Therefore, D is a metric on M where D equal to D1 plus D2.